பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 5:13, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ரட்சித்தது, உங்களையும் என்னையும் அவர் அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரே ஒரு காரணம், நாம் இயேசு கிறிஸ்துவை போல இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று. அவர் எப்படி மனிதர்கள் மீது அன்பு செலுத்தினாரோ, எப்படி அவரை துப்பினவர்களையும் அவரை ஏளனம் பண்ணினவர்களையும் அடித்தவர்களையும் துன்புறுத்தினவர்களையும் அவர் மன்னித்தாரோ, எப்படி இரக்க குணமுள்ளவராய் இருந்தாரோ, எப்படி அன்புள்ளவராய் இருந்தாரோ, அவ்விதமாகவே நாம் இந்த உலகத்தில் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். எனவேதான் இந்த நாளிலே நாம் உலகத்திற்கு உப்பாய் வாழ வேண்டும் என்று அவர் நம்மை பார்த்து சொல்கிறார். உப்பு சாரமற்று போனால் அது திரும்ப சாரமாக்கப்படுவது மிகவும் கடினம், சாரமாக்கப்பட முடியாது. அதனுடைய சாரம் போய்விட்டால் அது எதற்குமே பிரயோஜனப்படாது. எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது நம்மில் கர்த்தர் கொடுத்திருக்கிற அன்பை காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி பொறுமையோடு வாழ்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையும் உத்தமும் உள்ள பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். விதமாய் வாழ்கின்ற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிரியப்படுகிற தேவனாய் இருப்பார். ஆம், உப்பானது நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதனாலே சாரம் உண்டாக்குவீர்கள் என்று நாம் மார்க்கிலே வாசிக்கிறோம். ஆமேன். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை என்கிற உப்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கிரியைகளை மக்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருப்பார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தை கேட்கின்ற போது நமக்குள் இருக்கிற குறைவுகளை, கசப்புகளை எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து எப்படி மனிதர்களை எல்லாரும் நேசித்தாரோ, எப்படி அன்பு செலுத்தினாரோ, அதே விதமாய் நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய், ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய், ஒருவருடைய குற்றத்தை ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் நாம் வாழ்கின்ற போது இந்த உப்பு எப்படி ப்ரிசர்வேட்டிவ்க்கு பயன்படுத்தப்படுகிறதோ, இந்த உப்பு எப்படி சீசனிங்க்கும் ஃப்ளேவருக்கும் பயன்படுத்தப்படுகிறதோ, இந்த உப்பு எப்படி பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு பயன்படுத்தப்படுகிறதோ, அவ்விதமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் அவர் மாற்றுவார். அர்ப்பணிப்போமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நாளிலே எங்களை உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா தகப்பனே, நாங்கள் உலகத்திற்கு உப்பாய் வாழும்படியாய் நீர் விரும்புகிறீர். அப்பா, எங்களுடைய திறமையினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ இது செய்ய முடியாது. அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து அப்படி நடத்த வேண்டுமாய், எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி பயன்படுத்தப்பட வேண்டுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய அன்பினாலும் உம்முடைய கிருபையினாலும் நீர் நிறைத்ததற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you.